தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஒளியத்தின் மூலம் 21/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 59 அதிகாரம் 1 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், நம்முடைய தேவைகள், நம்முடைய கண்ணீர்கள் இவையெல்லாம் நாம் அனுதினமும் இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்துக் கொண்டேதான் இருந்தோம். ஆனால் பதில் ஒன்றும் வரவில்லையே, இது என் பாவமா அல்லது முன்னோர்களின் பாவமா என்று ஏங்கி இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், அப்படி இல்லை என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய கண்ணீர் என் காதில் ஒலித்துக் கொண்டுதான் இருந்தது, உன்னுடைய விண்ணப்பம் என் கையில் வந்துவிட்டது. ஆனால் நான் பதில் தர ஒரு சில காலங்கள் தாமதம். ஏனென்றால் முன்னால் நான் தந்திருந்தால் அது உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தராது. ஆனால் இனிமேல் நான் தருவதுதான் உனக்கு முழுமையான மகிழ்ச்சி. ஆகவேதான் காலதாமதம் என்று ஆறுதலாக இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு கிருபை நேரம் வந்துவிட்டது. உங்கள் விண்ணப்பம், உங்கள் கண்ணீருக்கு பதில் இந்த நாளில் இருந்தே கர்த்தர் உங்களுக்கு பதிலை தர ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்ல, உங்களை முழுமையாக ரட்சித்து அவருடைய முழு ஊழியக்காரியாக உங்களை பரிசுத்தப்படுத்தி மாற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இரட்டிப்பான ஆசீர்வாதம் இன்றிலிருந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வரப்போகிறது. மகிழ்ச்சியோடு நன்றி கூறுங்கள். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய கண்ணீர் அழுகை குரல் உங்கள் காதில் ஒலித்துக் கொண்டுதான் இருந்தது. காலதாமதம் ஒரு பெரிய நன்மைக்கே என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்கு நன்றியப்பா. இந்த வசனத்தின்படி இன்றிலிருந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகின்றேன். இனிதான் அந்த காரியங்கள் எங்கள் கையில் கிடைத்தால் எங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் என்று நீர் கூறின இந்த ஆறுதலான வார்த்தைக்கு நன்றியப்பா. அது மட்டுமல்ல, எங்களை முழுமையாக ரட்சித்து எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து அவர்களையும் ரட்சித்து எங்கள் முழு குடும்பமாக உமக்கு பிரியமான பாத்திரமாக முழு ஊழியக்காரர்களாக எங்களை மாற்றப் போகின்ற கிருபைக்காகவும் கோடி நன்றி கூறுகின்றோம். ஆசீர்வதிங்க, எங்கள் தேவைகளையும் சந்திங்க, எங்களை முழுமையா ரட்சிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.